ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. சபரி அவரோட வேலையை காமிக்கிறார். ஏன் இந்த மாதிரி சபரி திரும்ப பண்ணுறாரு விஜய் பருவத்துக்கு அகேன்ஸ்ட்னு தெரியல. அதாவது கூட இருந்துட்டு குழிப்படிக்கிற விஷயங்கள். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதாவது திவ்யாவுக்கும் கானவனத்துக்கும் சண்டை நடந்திருக்கும். ஏன் சண்டை நடந்திருக்குன்னா விஜய் பார்வதி வந்துட்டு திவ்யா உரண்டு இழுத்துருப்பாங்க. ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திவ்யா எக்கச்சக்கமான வாட்டுக்கு காலையிலேருந்து உரண்டு இழுத்தாங்க. அதெல்லாம் வந்து யார் கணக்கு தெரியல. பக்கத்தில் சபரியும் நின்றுருந்தார். அப்போல்லாம் எதுவுமே பேசலை. இப்போ வந்து இன்னமும் புதுசாக சாட்சி சொல்கிற மாதிரி அங்கே வந்து கானவனத்துக்கு வாண்டடாக சொல்கிறாரு. ஏன் அதை பண்ணுறாருன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன் அவர் நல்லா ஜாலியாக பேசுகிறாரு. பேசிட்டு அந்த பொண்ணு இல்லாத நேரங்களில் விஜய் பார்வதியை போட்டு கொடுக்குறது, விஜய் பார்வதி கலாய்க்கிறது, விஜய் பார்வதி வந்துட்டு பாடி ஷேமிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப அநியாயத்துக்கு பண்ணுறாரு. ஒரு வேளை அவங்க திரும்ப ஸ்பேஸ் கொடுத்ததுனால அவர் அப்படி பண்ணுறாரு. ஏன்னா முன்னாடி ஸ்பேஸ் கொடுக்கல. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் சபரிக்கு கொடுத்ததுக்கப்புறமா ஸ்பேஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அநியாயத்துக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா மணல் லாரின்றாரு. நேற்று வந்துட்டு குட்டி பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது தேவையில்லாதது. ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா கானா வந்துட்டு இவருக்கு உங்கள் காணிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா திவ்யா கணக்கு சண்டை ஆகிடுச்சு. திவ்யா வந்துட்டு இங்கே பாருங்கள், அவங்க என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, அவங்கள வந்து வெளியே போய் பேச சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களோட பர்சனல் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் சொன்னவொடனே அவங்க வெளியே போயிட்டாங்க. அதை திரும்ப வந்து நீங்கள் வந்து அனுப்பலை, அவங்கள தான் போனாங்கன்னு எங்களை சண்டைக்கு வந்தால் நான் என்ன பண்ண முடியும் போது சபரி உள்ள வர்றார். தலை நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்ல வர்றதை ஆக்சுவலாக திவ்யா என்ன சொன்னாங்க, நான் இருந்த பக்கத்தில் திவ்யா என்ன சொன்னாங்கன்னா இது டாஸ்க் நடந்துகிட்ருக்கு, நீ வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது அந்த டீமை, என்ன கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை மீறி இந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ கத்தின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தது. அதனால் நான் அதை ஜஸ்ட்டு சொல்கிறேன். அதனால தான் அவங்க வந்து அதை சொன்னாங்க. மற்றபடி நீங்கள் சொன்னோன்னு வெளியே போயிட்டாங்க. இப்போ இதை வந்து அங்கே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஸோ இது வந்துட்டு உள்ளுக்குள்ளே வன்மம் இருந்தால் தான். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இதே சபரியோட விஷயமோ இல்லை மற்றவங்க விஷயமோ வரும்போது விஜய் பார்வதி எதை சொல்கிறாங்களா, இல்லை எஃப்ஜியை பற்றி சொல்கிறாங்களா, விக்ரம் பற்றி சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஆனால் சபரியும் எஃப்ஜியையும் மற்ற இடத்துல வந்து அவளை சீக்கிரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சண்டை போட்டாலும் உடனே வந்து சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனால் இவர் மட்டும் ஏன் திரும்ப ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இந்த சீசன் 9 இப்போதைக்கு 13 பேர் இருக்காங்க. 13 பேர் விஜய் பார்வதி மட்டும் தான் உங்கள் கணக்கு தெரியுமா? உங்கள் கேமு எப்படி கெட்டு போகுது, இது நம்ம சபரியோட கேம் போகுது எங்கே ஸ்பாயில் ஆச்சுன்னா இவர் ஸ்டார்டிங்லேருந்து அவரோட டார்கெட்டாக வந்து விஜய் பார்வதி வச்சது, அதுக்கப்புறமா அந்த தங்கச்சி பாசம், அதுக்கப்புறம் அன்புகாங், இந்த 3 தான் போச்சு அவரோட கேமு. இதை தவிர்த்து ஓவராலாக முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 வாரம் சூப்பராக பண்ணியிருப்பார். எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. டாஸ்க்கு பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. யோகா பண்ணுவார், அப்படியே ஆரியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மினி ஆரி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஐ எம் சாரின்ற மாதிரி போயிட்டார். ஸோ இதை மாற்றிக்கணும். இதுக்கப்புறமும் மாற்றிக்க போகிறாருன்னு கேட்டிங்கன்னா 10 வாரமாக நம்ம பார்த்துட்டோம். 11வது வாரத்தில் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கானா வந்து அப்படியே பார்த்துட்டு முழிக்கிறாரு. இன்னும் இவன் சம்மந்தமே இல்லாமல் விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறானே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு வந்து கமருதீன் ஃப்ரெண்டு, கமருதீனோட லவ்வராக இருக்கிறதுனால கானவனத்துக்கு விஜய் பார்வதி பிடிக்கும். இங்கே வந்து இவர் சொல்லும்போது கண்டிப்பாக இதை வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட சொல்லுவாங்க கானவன். அதுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இதுக்கப்புறமா விஜய் பார்வதி கொஞ்சம் சபரிக்கிட்ட வந்து ஒதுங்கி இருக்கிறதுனால. ஏன்னா இவங்க யார்கிட்டலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க எஃப்ஜே பாருங்க பின்னாடி வந்து கண்டிப்பாக பேசுவார். அதேமாதிரி கமருதனுக்கும் இவங்களுக்கும் சண்டையை மூட்டி வரதுக்கு ஒரு வேலையை பார்ப்பார். அதே மாதிரி சபரியும் பண்ணுறாரு. ஏன் அதே மாதிரி விக்ரமும் பண்ணுறாரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.